குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம். ஆர்த்தோகோனாலிட்டி தியரம்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆர்த்தோகோனாலிட்டி தியரத்தில் இருந்து தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் irreducible representations are obtained. The important properties of irreducible representations கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரத்திலிருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ பிஃபோர் வி ஸ்டடி கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம் படிக்க முன்னாடி நம்மளுக்கு இப்போ ஈச் சிமிட்ரி ஆப்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அதாவது ஈச் சிமிட்ரி ஆப்ரேஷன், இப்போ இருக்குது, ஐடென்டிட்டி எலிமெண்ட், ஆக்சிஸ் ஆஃப் சிமிட்ரி, இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமிட்ரி, plane of symmetry, இதெல்லாம் symmetry operations. இப்போ each symmetry operation is represented by a matrix called matrix representation. ஒரு symmetry operation இருக்குன்னா நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். It is represented by a matrix. அதாவது மேத்தமெட்டிக்ஸ் காரங்க மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சிமிட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. It is also called transformation matrix. One molecule is how transformed due to the symmetry operation. Symmetry operation நால எப்படி ஆட்டம்ஸ்லாம் பொசிஷனை மாற்றுது அப்படின்னு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு this is the matrix representation for identity element symmetry operation. Identity element symmetry operation இதனுடைய மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா இது 3x3 மேட்ரிக்ஸ். ஏன்னா மூணு ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அப்போ 3x3 ரைட்டா, 3x3 மேட்ரிக்ஸ். இதை மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட். இப்போ இது எதுக்காக நம்ம கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம் படிக்கும்போது இதை சொல்கிறோம் அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் irreducible representation of a point group. இது எதை டீல் பண்ணுது அப்படின்னா, கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம் இட் டீல்ஸ் வித் தி மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ். இப்போ தெர் ஆர் 9 மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இட் டீல்ஸ் வித் த மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி irreducible representation ஆஃப் எ பாயிண்ட் குரூப். இப்போ இதுதான் கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம். திஸ் இஸ் தி மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம், ரைட்டா. அப்போ each symmetry operation is represented by a matrix. There are 9 matrix elements. Okay, so if it can be reduced, if the matrix can be reduced by means of similarity transformation, then it is called reducible representation. If it cannot be reduced, if the matrix ஒரு matrix இருக்குது, இந்த matrix cannot be reduced or cannot be blocked out. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், நீங்கள் பாருங்கள். reducible representation, irreducible representation, then it is called irreducible representation. அப்போ great orthogonality theorem deals with the matrix elements of irreducible representation of a point group. Okay, இப்போ we'll further study. It is mathematically written as follows. இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம். இதில் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த சிமிட்ரி ஆப்ரேஷன் காமா ஐ. இது காமா ஆக்சுவலாக கேபிட்டல் லெட்டர். காமா இப்படி போடுவோம், கேபிட்டல் லெட்டர் காமா ஐ ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் ஆர் எம்என் இன்டு irreducible representation jth irreducible representation gamma j of symmetry operation or m prime n prime star complex conjugate of this equal to h by square root of li lj delta ij delta m m prime delta n n prime. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இதில் கொடுத்துருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட் பேனலில் நான் கொடுத்துருக்கிறது ஒன்லி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். திஸ் இஸ் மேத்தமெட்டிக்கலாக இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்.
அதனால ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா it belongs to C2V point group. Water molecule belongs to C2V point group. There are 4 symmetry operations. நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கிறோம், நீங்கள் பாருங்கள். abelian point group, non abelian group அப்படின்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ வந்து வாட்டர் வந்து there are 4 symmetry operations. Identity element, C2 axis of symmetry. There are 2 plane of symmetry. Okay, sigma xz, sigma yz. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are 4 irreducible representations: gamma 1, gamma 2, gamma 3, gamma 4. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, for example, for C2V the total symmetry operation வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா H equal to 4. அப்படின்னா 4னா there are 4 irreducible representations. அதுதான் வந்து ரூலு. அதாவது 4 சிமிட்ரி ஆப்ரேஷன் இங்கே இருக்குது ஃபார் வாட்டர் மாலிகுல் அபிலியன் பாயிண்ட் குரூப். தெர் ஆர் 4 இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். அப்போ நம்ம வந்து காமா 1, காமா 2 இது C2Vன்னு வச்சுக்கிறோம். இது E, C2, சிக்மா XZ, சிக்மா YZ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம போடுறோம். ஓகே, இட் டீல்ஸ் வித் த மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ பாயிண்ட் குரூப் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து K1 இது வந்து காமா 1, காமா 2, காமா 3, காமா 4 இது ரோ சிமிட்ரி ஆப்ரேஷன் வந்து காலம் எடுத்துக்கிறீங்க, ரைட்டா? இந்த ரோ வந்து நம்ம இந்த ரோஸ் ஆர் கால்டு கேரக்டர்ஸ் நம்ம சொல்லுவாங்க. இந்த ரோ வந்து கேரக்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த காலம்ஸை வந்து நம்ம பொதுவாக வந்து டைமென்ஷன்ஸ், இந்த காலம் ரெப்ரசன்ட் ஆர் கால்டு டைமென்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ என்ன வந்து உங்களுக்கு 4x4 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காமா ஐ ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் இந்த இருக்குது. காமா ஐங்கிறது இது ஒன்று. இப்போ காமா ஐன்னு வச்சுக்கோங்க. இது வந்து காமா ஜே. அப்போ காமா ஐ, காமா ஜே ஆர் தி ஐத் அண்ட் ஜேத் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். மொத்தம் இங்கே வந்து காமா 1, காமா 2, காமா 3, காமா 4 அப்படின்னு இருக்குது. Okay, so there are 4 irreducible representations for C2V point group. இதில் வந்து gamma I of symmetry operation, gamma I1 of symmetry operation E, Mn, matrix element in mth row. இப்போ இது வந்து என்ன, ஃபஸ்ட்டு ரோ. அடுத்து காலம் வந்து என்ன வரும், இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ. இது வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம். அப்போ இது வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இதில் இந்த K1, KLMN, KL, K1, L1, M1, N1 இந்த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. இந்த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸை வந்து இதான் வந்து திஸ் இஸ் தி கேரக்டர் டேபிள். இந்த மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் அன்னோன். இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா யூஸிங் கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரம் தி எலமெண்ட்ஸ் ஆர் அப்டைன்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த எலமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போதைக்கு நம்ம வந்து let us take K1, L1, M1, N1, அதே மாதிரி K2, K3, K4, L1, L2, L3, L4, M1 அந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம், ரைட்டா? இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து காமா ஐ எம் மேட்ரிக்ஸ் எலமெண்ட் mth ரோ, ரைட்டா? இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ரோ அண்ட் nth காலம். அப்போ வந்து இது வந்து 1, 1. ஸோ nth காலம் ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் E. இதனுடைய சிமிட்ரி ஆப்ரேஷன் வந்து E. அடுத்து இது எடுத்துட்டோம்னா ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் C2 அப்படின்னு வந்துடும். Li, Lj ஆர் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி ஐத் அண்ட் ஜேத் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். அதாவது Li, Ljங்கிறது இந்த டைமென்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4x4 மேட்ரிக்ஸ் அல்லது 2x2 மேட்ரிக்ஸ், 1x1 மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ வந்து டைமென்ஷனுங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த 2x2வா 3x3ஆ, அதுதான் அந்த 3. அப்போ இப்போ 4னா 4, இதுவும் 4 கிடைக்கும். இது 3னா இதுவும் 3 கிடைக்கும், ரைட்? அந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி ஐத் அண்ட் ஜேத் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இந்த இது காமா 1 இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். அப்போ இதனுடைய டைமென்ஷன் இது வந்து K1ங்கிறது ஈக்கு ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் ஆர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா ஹெச். வாட் இஸ் ஹெச்? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் H equal to the order of the group. Order of the group na நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். The total number of symmetry operations present in a molecule. How many symmetry operations present in a molecule? There are 4.
அப்போ h equal to 4 நான் கொடுத்துருக்கேன். h equal to 4. அதனால for abelian point groupனா there are 4 irreducible representations. Okay, அடுத்து delta ij, delta m m prime, delta n n prime or Kronecker delta அப்படின்னு சொல்லுவாங்க. Kronecker delta. இப்போ delta ij equal to 1 if I equal to j. ஐயும் ஜேயும் ஒன்றா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐ ஈக்குவல் டு இதில் வந்து காமா ஒன் அப்படின்னா வந்து ஒன்றுன்னு ஆயிரும். இது ரெண்டு ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்துடும். இதே இது இஃப் ஐ நாட் ஈக்குவல் டு ஜேனா ஆர்த்தோகோனல், அதுதான் வந்து ஆர்த்தோகோனல் கண்டிஷன். திஸ் இஸ் நார்மல் கண்டிஷன், திஸ் இஸ் ஆர்த்தோகோனல் கண்டிஷன். ஓகே, ஸோ யூஸிங் திஸ் கிரேட் ஆர்த்தோகோனல் தியரம், இந்த ஆர்த்தோகோனல் தியரத்தை பயன்படுத்தி the following 4 simple rules are obtained. 4 simple rules நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் என்னன்னா the properties of irreducible representation. அப்போ from the great orthogonal theorem the important properties of irreducible representations are obtained. These are further used to derive and obtain the character tables for various point groups. இதை பயன்படுத்தி தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த 4 சிம்பிள் ரூல்ஸ் பயன்படுத்தி தான் இந்த கேரக்டர் டேபிள்ஸ் ஃபார் வேரியஸ் பாயிண்ட் குரூப்ஸுக்கு கிடைக்குது. அதை வச்சு தான் நம்ம டெரைவ் பண்ண முடியும். ஸோ த 4 சிம்பிள் ரூல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபஸ்ட் ரூல், வாட் இஸ் தி ஃபஸ்ட் ரூல் அல்லது தி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா the total number of symmetry operations is equal to order of the point group. அதாவது the total number of symmetry operations. இப்போ பார்த்தீங்கன்னா for C2V water molecule there are 4 symmetry operations. அப்போ வந்து H equal to 4. That is the total number of symmetry operations is equal to the order of the point group அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எத்தனை, இப்போ C2Vயில் வந்து இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஏன்னா ஃபார் அபிலியன் பாயிண்ட் குரூப், அபிலியன் பாயிண்ட் குரூப்னா என்னென்னா தி சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஆர் காமுடேட்டிவ். த சிமிட்ரி ஆஃப் A cross B ஈக்குவல் டு B cross A அப்படி இருந்துச்சுன்னா அபிலியன் குரூப்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ், நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் in a point group is equal to the number of symmetry classes. நம்பர் ஆஃப் சிமிட்ரி கிளாஸஸ் வந்து அதுவும் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷனும் ஆர்டரும் சேமாக இருக்கும், எல்லாமே சேமாக இருக்கும். ரைட்டா? இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபார் வாட்டர் மாலிகுலில் வந்து 4 சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அப்போ வந்து H equal to 4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அபிலியன் பாயிண்ட் குரூப்னால நம்பர் ஆஃப் கிளாஸஸும் 4 தான், நம்பர் ஆஃப் கிளாஸஸும் 4 தான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ் 4னா இதுவும் 4. ஆனால் இப்போ நல்லா பாருங்கள், இதில் தான் நீங்கள் வந்து எதுக்காக நான் வந்து அமோனியா மாலிகுல்னு போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு வித்தியாசமே தெரியும். இது கிளாஸஸ்னால் என்ன, எப்படி நம்பர் ஆஃப் irreducible representation கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா in C2V, in C3V point group in ammonia molecule எடுத்துட்டிங்கன்னா there are மொத்தம் பார்த்தீங்கன்னா 3, 2, 5, 6 total number of symmetry operations வந்து 6. அதான் வந்து order of the point group. அப்போ வந்து for C3V ammonia molecule மொத்தம் 6 symmetry operations இருக்குது. ரைட்டா? இது வந்து நான் அபிலியன், நான் காமுடேட்டிவ், A cross B not equal to B cross A. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பாருங்கள், ஆனால் இதில் C3 வந்து 2 இருக்குது. C3(1) வரும், இன்னொன்று C3(2), இன்னொன்று C3(3) வரும். C3(3) வந்துங்கிறது C11 வந்துடும். அது வந்து E தான், அது டூயிங் நத்திங், திரும்ப அதே பொசிஷனுக்கே வந்துடுறது. அப்போ there are 2 C3 ஆப்ரேஷன்ஸ், 2 C3 ஆப்ரேஷன் இருக்குது. ஆனால் they form a class, ஒரு குரூப், they form a கிளாஸாக ஃபார்ம் ஆகிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்மா V, there are 3 sigma vertical plane of symmetry present in ammonia molecule along NH bond. ஒவ்வொரு NH bond வழியாகவும்
சிக்மா வி ப்ரைம் இருக்கும், சிக்மா வி டபுள் ப்ரைம், சிக்மா வி டபுள் ப்ரைம் 3 இருக்கும். அப்போ இது 3மே ஒரு கிளாஸை ஃபார்ம் பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கிளாஸஸ் தான். ஆனால் இங்கே வந்து இது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா அபிலியன் குரூப்புங்கிறதுனால நம்பர் ஆஃப் the order of the group is equal to number of classes and number of irreducible representation. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து there are 3 symmetry classes தான். அப்போது number of irreducible representation வந்து என்ன வந்துடும்? There are 3 irreducible representation, gamma 1, gamma 2, gamma 3. அப்போ நம்ம வந்து K1, L1, M1, K2, L2, M2, these characters, these matrix elements are not known. இது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்மளா ஒரு K1, K2, K3 நம்ம வச்சுக்கிறோம், L1, L2, L3, M1 வச்சுக்கிறோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த கேரக்டர் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் யூஸிங் த சேம் கிரேட் ஆர்த்தோகோனல் தியரத்தை பயன்படுத்தி. இன்னும் செகண்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் ஒரு ரூல் தான் இருக்குது, மொத்தம் 4 ரூலு. அந்த செகண்ட் ரூல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்த இது வந்து என்னது, இது வந்து காலம். the sum of the squares of the dimension columns, the sum of the squares, இதை நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த காலம் எலமெண்ட்டை வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். K1 ஸ்கொயர் இதாக இருக்குது, K2 ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை கூட்டுறோம். அப்போ சம்மேஷன் ஆஃப் KI ஹோல் ஸ்கொயர். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஒன்லி. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இதை தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க நிறையா புக்ஸில், நிறையா இதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த செகண்ட் ரூல் இஸ் ஒன்லி ஃபார் என்னது, தி கேரக்டர் ஆஃப் அல்லது இந்த டைமென்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆப்ரேஷன், ஸ்கொயர் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் identity element operation, the sum of squares of the dimensions of the irreducible representation of symmetry operation identity element of a group is equal to the order of the group, இது வந்து this is one form, this is the other form. இந்த கேரக்டர் நம்ம என்ன செய்கிறோம், இதனுடைய இதை வந்து K1 ஸ்கொயர், K2 ஸ்கொயர், K3 ஸ்கொயர், K4 ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம போடுறோம். அப்போது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா K1 ஸ்கொயர் ப்ளஸ் K2 ஸ்கொயர் ப்ளஸ் K3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஃபார் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஒன்லி. அப்போ வந்து ஹச்சுங்கிறது ஃபார் வாட்டர் மாலிகுல், தெர் ஆர் 4 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ், therefore H ஈக்குவல் டு 4. போன ரூலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காலமை வந்து அந்த எலிமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், இதை ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் கூட்டணும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோவை வந்து கூட்டுறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் ரோஸ் இன் எனி இந்த ரோவை வந்து கூட்டுறோம். இன் எனி irreducible representation, ஒரு irreducible representation எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், எல்லா எலமெண்ட்டையும் எல்லா கேரக்டரையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை கூட்டுறோம், அவ்வளோதான். அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா ஜிபி, இது ஒரு முக்கியமான டேர்ம். இதுவும் நிறைய புக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒமிட் பண்ணியிருக்காங்க, நிறையா இதில் வந்து புரியாத மாதிரி இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. this is mathematically stated as follows: summation of all the symmetry operation GP, character of ith element of symmetry operation R, இப்போ வந்து E, அல்லது நெக்ஸ்ட் வந்து என்ன வந்துடும் உங்களுக்கு symmetry operation அடுத்த ஆப்ரேஷன் C2, இந்த இது. அப்போ K1 ஸ்கொயர் இதாக இருக்குது நம்மளுக்கு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜிபிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இன் pth கிளாஸ். there are 3 classes. இப்போ உதாரணத்துக்கு 3 கிளாஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இன் செகண்ட் கிளாஸில், இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2, அதனால தான் நம்ம என்ன செய்யலாம், 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், ரைட்டா. அப்போ நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இன் pth கிளாஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1. அப்போ பார்த்தீங்கன்னா 1E, அதனால் 1 இன்ட்டு இந்த இருக்குது. அடுத்து K1 ஸ்கொயர், அடுத்து இந்த இது 1
L1 ஸ்கொயர், அடுத்து ஒரு சிக்மா எக்ஸிசட், அதனால் 1 இன்ட்டு M1 ஸ்கொயர், அடுத்து N1 ஸ்கொயர், இதில் 1 இருக்கிறதுனால 1 ஈக்குவல் டு என்ன, ஈக்குவல் டு தி ஆர்டர் ஆஃப் த குரூப் ஈக்குவல்ஸ் H, தி ஆர்டர் ஆஃப் த குரூப். ஓகே, இதே இது நம்ம C3V பாயிண்ட் குரூப் போடும்போது தான் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். இப்போ பாருங்கள், C3Vயில் வந்து let us take for the sum of the squares of the characters for gamma 1 irreducible representation எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து 1 K1 ஸ்கொயர், அடுத்து L1 ஸ்கொயர் தான். ஆனால் இங்கே 2 இருக்குது. ஏன்னா ஜிபிங்கிறது நம்பர் ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் இன் தட் பர்டிகுலர் கிளாஸ். அதான் இங்கே 2. அடுத்து வந்து 3. இது ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து ஃபார் C3V பாயிண்ட் குரூப்புக்கு வந்து 6. ஏன்னா வந்து there are 6 symmetry operations. இது வந்து அதனால் the order of the group is 6. அடுத்து கடைசி ரூல், இந்த 4th rule. According to this 4th rule, the characters of different irreducible representations are orthogonal to each other. அதாவது நம்ம என்ன செய்யறோம்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் எல்லாத்தையும், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டைமென்ஷன்ஸ். ஓகே, இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் 1, அடுத்து K1 K2, அடுத்து 1, இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் வந்து சம்மேஷன் ஆஃப், அதுதான் திஸ் இஸ் மேத்தமெட்டிக்கல். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப், இதை நம்ம எப்படி சொல்லலாம், இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட், இது gamma 1 டிஃப்ரெண்ட் irreducible representations மல்டிப்ளை பண்ணி கூட்டுறோம். the sum of multiplication of characters of different irreducible representations in a point group are orthogonal to each other equal to 0. இது நம்ம ஏற்கனவே நம்ம இதைத்தான் எழுதியிருப்போம். நீங்கள் வந்து கிரேட் ஆர்த்தோகோனாலிட்டி தியரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான், அதனால் ஈஸி, உங்களுக்கு ஈக்குவல் டு 0ன்னு போடுறீங்க. எப்போ அப்படின்னா நம்ம ஏற்கனவே குரோனக்கட் டெல்டாவில் டெல்டா ஐ நாட் ஈக்குவல் டு ஜே, ஐ நாட் ஈக்குவல் டு ஜேனா இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0ன்னு ஆயிரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்போது சம்மேஷன் ஆஃப் ஆல் த சிமிட்ரி ஆப்ரேஷன், ஆருங்கிறது சிமிட்ரி ஆப்ரேஷன், காமா ஐ ஆஃப் ஆர் எம்என் இன்ட்டு காமா ஜேத் ஆஃப் ஆர் எம்என் ஈக்குவல் டு 0. இதில் பார்த்தீங்கன்னா இதே இட் கேன் ஆல்சோ பி ரிட்டர்ன் லைக் திஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த கைங்கிறது என்னன்னா கேரக்டர். ஓகே, அப்போ சம்மேஷன் ஆஃப் ஜிபி ஒவ்வொரு கேரக்டராக, இது வந்து ஓவராலாக நம்ம எழுதுகிறோம், இது ஒவ்வொரு இதுக்கு நம்ம எழுதுகிறோம். அப்போ ஐங்கிறது ஃபஸ்ட்டு ரெடியூசிபிள், ஐங்கிறது ஃபஸ்ட் irreducible representation, ஐ ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் ஆர், அடுத்து ஜே ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா let us apply ஜிபிங்கிறது நம்பர் ஆஃப் சிமிட்ரி ஆப்ரேஷன்ஸ் இன் P கிளாஸ். இப்போ இதில் வந்து 4 கிளாஸ் இருக்குது. இதில் ஒன்றுலேயுமே ஒரு சிமிட்ரி ஆப்ரேஷன் தான் இருக்குது. இதில் 3 கிளாஸ் இருக்குது. ரெண்டாவது கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2 C3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால் இந்த ஜிபிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறையா புக்ஸில் நிறையா மெட்டீரியல்ஸில் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஓகே, ஆர்த்தோகோனல்னால் எப்போவுமே டெல்டா ஐஜே ஈக்குவல் டு 0 when ஐ நாட் ஈக்குவல் டு ஜே. ஓகே, இதில் வந்து சமேஷன் ஆஃப் ஆர் சிமிட்ரி ஆப்ரேஷன் ஜிபி ஐ ஆஃப் ஆர் ஐஜே ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ இதை அப்ளை பண்ணுங்கள், இது ஈஸி. இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே 1 இருக்குது, 1, அடுத்து K1, அடுத்து K2. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1 இருக்குது, L1 இன்ட்டு L2, அடுத்து வந்து 1 இருக்குது. இந்த ரூல் படி நம்ம என்னது இதையும் இந்த சிமிட்ரி ஆப்ரேஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வந்து ஈக்கு உரியது கைஐ கைஜேஇ கை1 கை2 அடுத்து என்ன வருது நம்மளுக்கு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை. இப்போ வந்து நம்ம ஃபார் gamma 1 gamma 2, அதே மாதிரி நீங்கள் gamma 2 gamma 3 எடுத்துட்டிங்கன்னா 1 K1 K3 1 L1 L2 L3 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம ஜிபிங்கிற இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் ஃபார் C3V
பாயிண்ட் குரூப். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து 1 K1 இன்ட்டு K2, இதில் வந்து 2 L1 இன்ட்டு L2 ரைட்டா, ப்ளஸ் 3 இன்ட்டு M1 இன்ட்டு M2. இது வந்து ஃபார் காமா 1 காமா 2. அதே மாதிரி இங்கே காமா 3 காமா 4க்கும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ திஸ் ஆர் த 4 சிம்பிள் ரூல்ஸ். இதை பயன்படுத்தி தான் கேரக்டர் டேபிளே இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் ரைட்டா. இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேரக்டர் டேபிள் ஃபார் C2V C3V பாயிண்ட் குரூப் நம்ம பார்ப்போம். இது வந்து இது தேவையில்லை இந்த இடத்துல, பட் ஆனால் வந்து ஈச் சிமிட்ரி எலிமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை எ மேட்ரிக்ஸ். இதாக இருக்குது E ஈக்குவல்ட்டுனா இது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ திஸ் இஸ் டூயிங் நத்திங். இப்போ வந்து ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறீங்க in a molecule XYZ. On symmetry operation there is no change. The atom is unchanged. The molecule is unchanged on identity element. Identity element is doing nothing. அப்போ பார்த்தீங்கன்னா XYZ சேமாக கிடச்சிருது. அதே இது நீங்கள் இன்வர்சன் அப்படின்னா XYZ இருந்துச்சுன்னா அது -X -Y -Z மாறிடும். அதே மாதிரி சிக்மா XY அப்படின்னா இந்த மாதிரி மாறும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. Thank you for watching.